வணக்கம். இந்த வீடியோவில் கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் கொல்லங்கோடு. அந்த கொல்லங்கோடு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பொள்ளாச்சியிலிருந்து 36 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் இந்த கொல்லங்கோடை நம்ம ரீச் ஆகிடலாம். பொள்ளாச்சியிலேருந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகலாம். ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் இன்னுமே ஈஸியாக நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இந்த கிராமத்துக்கு போனோம்னா நம்ம நெல்லியம்பதி மலையிலேருந்து விழுற அருவிகள், ஏகப்பட்ட அருவிகள் மழை காலத்தில் உருவாகும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நெல் வயல், அப்புறம் மாங்காய் தோப்பு. இதுதான் இந்த கொல்லங்கோட்டை ரொம்பவே அழகாக்குது. இந்த கொல்லங்கோட்டில் நம்ம பார்க்குற முதல் பிளேஸ் பார்த்திங்கன்னா கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் தான் போயிருந்தோம். இதை நெல்லியம்பதியோட ஃபுட் ஹில்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நெல் வயலில் நிறைய செட் போட்டு வாட்ச் டவர்லாம் உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். இங்கேருந்து அந்த நெல்லியம்பதி மலையில் உருவாகிற ஃபால்ஸை பார்க்கலாம். நான் போயிருந்த டைமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் இந்த ஏரியா ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. பார்க்கிங்கு, அப்புறம் டீ கடை எல்லாமே இருக்குது. இது கொல்லங்கோட்டில் ஒரு முக்கியமான இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அங்கங்கே உட்காரத்துக்கான இடங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கரில் பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கும். ரொம்ப ஒரு அருமையான இடம். அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்க போன இடம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கடை. ஒரு சின்ன ஒரு எளிமையான கடை. அதுதான் பார்த்திங்கன்னா செல்லஞ்சேட்டாவோட டீ கடை. 2 ரோடு சந்திக்கிற இடத்துல ஒரு சின்ன வாழைக்குடிசையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்த செல்லஞ்சேட்டா டீ கடை வச்சுருக்காரு. இவர் தான் அந்த செல்லஞ்சேட்டா. ரொம்ப ஒரு எளிமையான செட்டப்பில் ஒரு டீ கடை. இங்கே பார்த்திங்கன்னா டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முறுக்கு இதெல்லாம் வச்சுருந்தாரு. அப்புறம் இவர்கிட்ட வடையும் கிடைக்கும். எல்லாமே 10 ரூபா. ரொம்ப அருமையாக ஒரு எளிமையான ஒரு டீ கடை. இது எல்லாருக்கும் பிடிச்சமான இடமா இந்த கிராமத்தில் இருக்குது. இந்த டீ கடையிலேருந்து நம்ம இடது பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு முக்கியமான இடம் வரும். அந்த இடத்து பேர் தான் பார்த்திங்கன்னா பெரிங்கோட்டு சேரிக்களம். அதாவது ஒரு பாறை மேலே ஒரு அழகான ஒரு சின்ன வீடு இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த நெல்லியம்பதி மலையோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அடிக்கடி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கலாம். கேரளா ஏன் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த கிராமத்தை சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு கிராமம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு. அந்த நெல்லியம்பதி மலையோட அந்த அழகு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ரொம்ப ஒரு அருமையான இடம். இந்த பாறை மேலே இருக்கிற வீட்டுக்கிட்ட இருந்தும் நம்ம நெல்லியம்பதி மலையிலேருந்து உருவாகிற ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் போயிருந்தது இந்த மாதம் நவம்பர் போயிருந்தேன். அதனால் ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. நிறைய ஃபால்ஸ் மறைஞ்சிருந்துச்சு. ஆனால் மழை காலத்தில் இங்கே ஏகப்பட்ட ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுவே ஒரு தனி அழகாக இருக்கும்.
கிராமத்தில் அங்கங்கே நாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கடைகளை பார்க்கலாம். ஒரு சின்ன வாழைக்குடிசைக்குள்ளே பார்த்திங்கன்னா கல் விற்றுட்டு இருப்பாங்க. அந்த ஏரியா லொக்கேட்டாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது மாதிரி வந்து நிறைய கல்லுக்கடைகளை வந்து இந்த கிராமத்தில் நம்ம பார்க்கலாம். செல்லஞ்சேட்டை டீ கடையிலேருந்து வலது பக்கம் போகிற ரோட்டில் நம்ம ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் வரும். ஒரு கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா சிங்கச்சீர கருப்பசாமி கோயில். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அமைஞ்சிருக்கும். இங்கே ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஒடியன், கூமன் போன்ற மலையாள படங்கள் எடுத்திருக்காங்களாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆலமரம், அதுவும் வந்து ரொம்ப பழமையான பெரிய பெரிய ஆலமரம். அதுக்கு கீழே வந்து கருப்பசாமி கோயில். இந்த கோயிலுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து நேர்த்திக்கடன் பண்ணுறாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக அவங்க என்ன வேண்டுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து இங்கே கட்டி தொங்கிட்டுருக்காங்க. இங்கே பார்க்கும்போதே தெரியுது நிறைய பேர் வந்து வீடு கட்டுறது சம்மந்தமான வேண்டுதலை தான் வச்சுருப்பாங்கன்னு. ஏன்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட அந்த பொம்மைகளை வந்து நிறைய இங்கே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைகள், பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நிறைய மலையாள படத்தில் இந்த இடம் வந்திருக்காமா. கோயிலிருந்து அடுத்து நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்த இடம் தான் வந்து ஐயப்பன் ஹோம்லி மெஸ். இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஹோட்டலு. நிறைய செலிப்ரிட்டி வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க. ஒரு பேசிக்கான மீல்ஸு, சிக்கன் 65, அப்புறம் பீஃப் ஃப்ரை, இதுதான் வந்து இங்கே முக்கியமான மெனு. இதுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து நம்ம ஒரு 1/2 ஹவராச்சும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட முடியும், டோக்கன் வாங்கிட்டு. வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம அடுத்து போன இடம் தான் பார்த்திங்கன்னா சீத்திரகுண்டு வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கொல்லங்கோடு வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் இந்த இடம் வரும். இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 30 ரூபா, பார்க்கிங்க்கு காருக்கு 50 ரூபா, பைக்குக்கு 10 ரூபா வாங்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணி போகணும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸு. சீசன் டைமில் இங்கே நல்லா தண்ணி வரும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஆனாலும் வந்து இங்கே குளிக்கலாம். குளிக்கிற இடத்த வந்து நான் வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குளிச்சுக்கிட்டு இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. சீசன் டைமில் நல்லாவே தண்ணி வரும். இப்போ வந்து குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே குளிக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இங்கே இருக்குது. அதில் வந்து நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இது மாதிரி கொல்லங்கோடு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. எல்லாம் நல்ல ஒரு பசுமையான ஒரு ஊர். பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு 1 டே ட்ரிப்பாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடம் தான். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.